திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்கு. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி. அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மன் என்னும் அரக்கனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர். சூரபத்மன் என்னும் அரக்கனை ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகும். அதுவே பின்னால் மருவி செந்தில்நாதர் என மாறியிருக்கு. இதுவே இந்த ஊர் திருச்செந்தூர் என்பதில் இருந்த திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. சிலப்பதிகார குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். 150 அடி உயரமுடைய கோவிலாக தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. முருகனுடைய இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி தராரு. முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்வதாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு. இதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பிறகு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வதாக சொல்லப்படுது. சூரபத்மனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் இருக்காரு. அவருடைய தவத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி இருக்காரு. கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகும். போர் முடிந்த முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் தான் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுறாங்க. இந்த திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேணும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். தினமும் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் கரைக்கடையில் கரைத்து விடுவாங்க. தினமும் நடைபெறும் இந்த பூஜை கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம் நடக்கக்கூடியதாக சொல்லப்படுது. திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கார். இந்த தலத்தில் வீரவாகு பட்டினம் என பெயரும் இருக்குது. திருச்செந்தூர் தலத்தில் தினமுமே இங்கு நடத்தப்படும் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு மூலவருக்கு பூஜைகள் நடத்தப்படும். மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடை அணிவிப்பாங்க. சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிறம் கொண்ட ஆடைகள். திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் எனும் இந்த பூஜை மிகவும் முக்கியமானது. திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் என 2 மூலவர்கள் இருக்காங்க. பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள்பாலிக்கிறாரு. முருகனுக்கு படைக்கப்படக்கூடிய நிவேத பொங்கலில் மிகவும் சிறப்பு உரியது சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, பொரி, தோசை, தேன்குழல், அதிரசம், அப்பம், பிட்டு மாவு. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு இலை போட்டு சோறு, மோர்குழம்பு, பருப்பு பொடி, நெய், தயிர் போட்டு தீர்த்தம் தெரித்த பின்னரே மூலவருக்கு போற்றிகள் பூஜைகளுக்கு தொடங்குவாங்க. இரவில் பால், சுக்கு, வெந்நீர் ஆகியவை நிவேதினம் செய்வாங்க. சண்முகருக்கு ஆண்டுக்கு 36 திருமுழுக்கு மட்டுமே நடைபெறும். சித்திரை ஐப்பசி மாதம் 3, ஆடி தை அமாவாசை 2, ஆவணி மாசி திருவிழா 10, ஐப்பசி பங்குனி திருக்கல்யாணம் 2. அது மட்டும் இல்லாமல் ஆனி தை வருடாபிஷேகம் 3, தீபாவளி மகா சிவராத்திரி 4 பூஜைகள், மொத்தம் 36. திருச்செந்தூரில் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் கடற்கரையில் கரைப்பாங்க. இந்த கோவில் 250 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த 100 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட மணி தற்போது ராஜகோபுரம் 9வது அறையில் பொருத்தப்பட்டிருக்கு.
திருச்செந்தூரில் தினமுமே உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கடலில் கரைப்பாங்க. இந்த பூஜை கங்கா பூஜை என அழைக்கப்படுது. இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில் துண்டுக்கை விநாயகர் இருக்கு. இவரை வணங்கிய பின்னர் தான் முருகனை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். திருச்செந்தூர் கோவில் வடிவம் பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கு. மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை இருக்கு. 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் காணலாம். இந்த அறைக்கு பாம்பறை என்ற ஒரு பெயரும் இருக்கு. திருச்செந்தூர் கோவிலில் இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்கு. குழந்தை இங்கே இந்த குகைக்கு முன்பு இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். திருச்செந்தூர் கோவிலில் இங்கு கோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 9 அடுக்குகளை கொண்டு இந்த கோபுரம் 157 அடி உயரம் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டது. 124 தூண்கள் இதை தாங்குகிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவிலில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நிலை பெற்று இருப்பதாக வரலாற்று ஏடுகள் சொல்லப்படுது. இந்த தலத்தில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள். இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கிறாங்க. இந்த தலம் மன்னார் வளைகுடா கடலின் கரையோரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால் அலைவாய் என்று அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் திரு என்று அடைமொழி சேர்க்கப்பட்டு திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படுது. இங்கு முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடு. இதனால் முதல் படை வீடு என்பது குறிப்புகளில் இருக்கிறதாகும். முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் இந்த கோவில் கொண்ட தலம் மிகவும் சிறப்பு பெற்றதாக இருக்குது. திருச்செந்தூர் முருகனே போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் 83 திருப்புகழ் பாடி இருக்காரு. இந்த பாடலில் பக்தி சிரத்தையுடன் பாடினார் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். மூலவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கி அணிவித்து வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டின் பொழுது முருகருக்கு பரிகார தெய்வங்களும் தங்க அங்கி வைரவேல் அணிக்கப்படும். திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு முன் இருக்கக்கூடிய இடம் மணியடை என அழைக்கப்படுது. இங்கு நின்று பாலசுப்பிரமணியரை தரிசிப்பது சிறப்பானதாக இருக்குது. நாளிக்கிணறு 24 அடி ஆழத்தில் இருக்குது. இங்கு நீராடிய பிறகே நாம் கடலில் நீராட வேணும் என சொல்கிறாங்க. இந்த திருச்செந்தூர் கோவிலில் திருப்பணிக்கான மௌன சுவாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுக சுவாமி மூவரும் தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவர்களுடைய சமாதி நாளிக்கிணறு அருகே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தமிழகத்தில் முதல் முறையாக நாகரிகம் தோன்றிய நகருக்குள் திருச்செந்தூரும் ஒன்று. முருகப்பெருமானோடு போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் என அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலில் 12 சித்தர்களுடைய 8 சித்தர்களுடைய சமாதி இருக்கிறதாகும். முருகப்பெருமான் வெற்றிவேல் மாமரமாக இங்கு மாறி நின்று சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூர். 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கடற்கரை ஓரமாக இங்கு மாப்பாடு என்ற இடம் இருக்கிறதாகும். அந்த பகுதி தற்போது மணமாடு என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அலைவாய், திருச்சீர் அலைவாய், வெற்றி நகர் என பல பெயர்களில் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. முருகனுடைய அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பது தான். திருச்செந்தூர் தலத்தில் அவதார நோக்கம் பூர்த்தியானது. எனவே முருகனுடைய தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டதாக இருக்குது. முருகனுடைய சிவந்த நிறம் உடையவனாகும் அந்த உறைந்திருக்கக்கூடிய தலம் என்பதால் இந்த தலத்துக்கு செந்தில் என பெயர் பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் ஊர் மத்தியில் சிவ கொழுந்தீஸ்வரர் கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்களில் பல இடங்களில் திருச்செந்தூரை குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் ராஜ கோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு இருக்கும். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருக்கல்யாணம் போது இந்த சூரசம்ஹாரத்தின் போதும் இந்த கதவு திறக்கப்படுவதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.